அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி புதிய ஆண்டினுடைய தொடக்கத்திலே முதல் ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை நாம் கடந்து விட்டோம். நம்மோடு பயணித்தவர்கள் இன்று கபர்களிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளாலும் அவனுடைய கருணையாலும் அவன் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தை நீட்டிக்க செய்திருக்கிறான். இந்த காலம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மகத்தான ஒன்றாகும். நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய ஒரு நாள் முடிந்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாளிலே ஒரு வருடம் நிறைவு பெற்று விட்டது என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாளிலே நாம் ஒரு வயதை கடந்து விட்டோம் என்று பொருள். நம்மளுடைய வாழ்நாள் சுருங்கிக் கொண்டே வருகிறது. நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் முடிந்து போக நம்மளுடைய வாழ்நாளும் முடிந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் ஹசன் பஸரி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்களாம், அவர் ஒரு தத்துவ மேதை. அவர் சொல்வார், ஆதமுடைய மகனே, நீ நாட்களின் தொகுப்பு. உன்னில் ஒரு நாள் கடந்து விட்டால் உன்னுடைய வாழ்நாளில் ஒரு வயது குறைந்து விட்டது அல்லது ஒரு வயது கூடிவிட்டது என்று பொருள். ஆதமுடைய மகனே, நீ வாழ்நாளை இழந்து கொண்டிருக்கிறாய் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹிஜ்ரியினுடைய புதிய ஆண்டு 1447 முடிந்து 1448
8ஆம் ஆண்டிலே நாம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்திலே நாம் தொடக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்து ஆண்டு என்பது வெறுமனே காலண்டரை மாற்றி போடுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் நாம் புரட்டி போட்டாக வேண்டும். கடந்த காலத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை அது எப்படிப்பட்டது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து அதனை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் புதிய ஆண்டினுடைய தத்துவம். நம்முடைய இந்த புதிய ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்கிறோமே, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்தது முதல் ஆண்டு. அது ஒரு வருடம் முடிந்து விட்டால் 2வது ஆண்டு. இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்து இன்றைக்கு 1447 ஆண்டுகள் முடிந்து 48வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த ஹிஜ்ரத்தை நமக்கு இந்த ஆண்டு நினைவுபடுத்துகிறது. இந்த ஆண்டு எப்படி நினைவுபடுத்துகிறது? வெறுமனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வந்ததுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு ஆண்டு, ஏன் வரலாற்றை அது மாற்றிய ஒரு ஆண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனும் இன்று நாம் தமக்கு தாமே கேள்வி கேட்டு கொண்டிருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் பாவங்களில் இருந்து ஹிஜ்ரத்து செய்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழரும் ஹிஜ்ரத்து செய்தார்கள். ஹிஜ்ரத்து என்பதனுடைய யதார்த்தமான பொருள் என்ன? ஒரு நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டுக்கு வருவதா? இல்லை. ஒரு இணை வைப்பினுடைய நாட்டை விட்டுவிட்டு ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு வருவது மட்டும்தானா ஹிஜ்ரத் என்பது? இல்லை. ஹிஜ்ரத் என்று சொன்னால் அதிலே பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. நாம் எதை ஹிஜ்ரத்து செய்திருக்கிறோம் என்று நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். நாம் பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நாம் வந்திருக்கிறோமா? நாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. ஹிஜ்ரத்து செய்தார்கள், வெறுத்து ஒதுக்கினார்கள். நாம் எதை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம்? அவர்கள் நாட்டை வெறுத்து ஒதுக்கினார்கள். அது மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அல்ல, அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாறியது, மாற்றிக்கொண்டார்கள். இப்போ நாம் என்ன ஹிஜ்ரத்து செய்திருக்கிறோம்? பாவங்களை நாம் தவிர்த்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவதின் பக்கம் வந்திருக்கிறோமா? தொழுகையை பாழ்படுத்துவதிலிருந்து, அலட்சியப்படுத்துவதிலிருந்து தவிர்த்து அதிலிருந்து தொழுகையை பேணி வருவதின் பக்கம் நாம் வந்திருக்கிறோமா? குர்ஆனை புறக்கணிப்பதில் இருந்து நாம் ஒதுங்கி அதிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து குர்ஆனை பற்றி பிடிப்பதின் பக்கம் நாம் வந்திருக்கிறோமா? இப்படி நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேள்வி கேட்டு கொண்டிருக்க வேண்டிய நேரம் இரு. ஏன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் ஹிஜ்ரத். வெறுமனே மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தது மட்டும் ஹிஜ்ரத் அல்ல. குஃப்ரை நாம் தவிர்த்து ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதுவும் ஹிஜ்ரத்து தான். பிதஅத்துக்களை நாம் தவிர்த்து சுன்னத்தான அடிப்படையில் நடை போட வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோமா? வந்தால் அதுவும் ஹிஜ்ரத்து தான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் இருந்து விலகி தௌபா செய்து அவன் பக்கமே நாம் திரும்பி வந்திருக்கிறோமா? அந்த ஹிஜ்ரத்து நடந்திருந்தால் உண்மையில் அதுவும் ஹிஜ்ரத்து தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முஹாஜிருக்கு ஒரு இலக்கணம் சொன்னார்கள். முஹாஜிர்னா யார்? நாம் எல்லோரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தோமே, அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் என்ன நடந்திருக்கிறது, எத்தகைய மாற்றம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது, இதோ சொல்கிறேன். முஹாஜிர் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஹஜரமா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தடை செய்ததை எவன் ஹிஜ்ரத் செய்கிறானோ, வெறுக்கிறானோ, வெறுத்து ஒதுக்குகிறானோ, தவிர்க்கிறானோ, அவன்தான் முஹாஜிர். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு உண்மையான ஹிஜ்ரத் என்பது நாம் பாவங்களில் இருந்து ஹிஜ்ரத் செய்வதுதான், தீமைகளில் இருந்து ஹிஜ்ரத் செய்வதுதான். எதிலையெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல் இருக்கிறதோ அதிலிருந்து நாம் ஹிஜ்ரத் செய்து, எதிலையெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறதோ அதிலிருந்து நாம் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கம் நாம் வருவதுதான். அதுதான் உண்மையான ஹிஜ்ரத். எனவே இந்த ஹிஜ்ரத்தினுடைய இந்த நேரத்திலே, ஹிஜ்ரி ஆண்டினுடைய தொடக்கத்திலே முக்கியமான 3 விஷயங்களை நாம் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஏன்? சூளுரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், முதலாவதாக இந்த மாதம், இந்த நாள், அதாவது இந்த வருடம், இந்த புதிய வருடம் எப்படி புதுமையாக நம்மளிடத்தில் வந்திருக்கிறதோ அதுபோல நம்மளுடைய ஈமானும் புதுமையாக இருக்க வேண்டும். கடந்த காலத்திலே நம்மளுடைய ஈமானிலே பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஈமானை முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனையோ நாம் செய்திருக்கலாம். ஈமானை பாழ்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஈமானில் குறைபாடு ஏற்படுத்துகின்ற காரியங்களை நாம் செய்திருக்கலாம். ஏன், ஈமானே நம்மை விட்டு சென்றுவிடும் அளவுக்கான காரியங்களை கூட நாம் செய்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்தெல்லாம் நாம் விலகி இன்று நம்மளுடைய ஈமானுக்கு ஒரு புத்தொழியை நாம் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே நம்மளுடைய ஈமானும் புதுமையாக இருக்க வேண்டும். இதை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்றும் உண்மையான உள்ளத்தோடு சாட்சியம் சொல்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகம் யாருக்கு தடை? இந்த ஏகத்துவ கலிமாவை, நம்மளுடைய ஈமானை சரியான முறையிலே நாம் உள்ளத்திலே இருத்தி, உண்மையான முறையிலே நாம் உள்ளத்திலே இருத்தி நாம் வைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு நரகம் தடை செய்யப்படும். சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்திலே நம்மளுடைய ஈமான் எப்படி இருந்தது, அதில் என்னென்ன குளறுபடிகள் நடந்தன, அதையெல்லாம் இன்றைக்கு நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த புதிய ஆண்டிலே நம்மளுடைய ஈமானுக்கு கேடு தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஈமான் பலவீனப்பட்டு போகக்கூடிய வகையிலே எந்த ஒன்றையும் நாம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய முதல் கடமை. ரெண்டாவது கடமை, ரெண்டாவது சூளுரை என்ன என்று சொன்னால், இந்த புத்தாண்டிலே நம்மளுடைய தௌபாவும் புதிய முறையிலே இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் நாம் தௌபா செய்திருக்கலாம், இல்லை, ஆனால் அந்த தௌபாவை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லது எத்தனையோ பாவங்களுக்கு நாம் தௌபா செய்யாமலும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு புதிய ஆண்டினுடைய தொடக்கத்திலே நாம் இருக்கிறோம். நாம் தௌபாவையும் புதுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், கடந்த ஆண்டிலே நான் எவ்வளவோ தவறுகளை நான் செய்திருப்பேன்.
உங்களுக்கு நினைவிருந்தால் எண்ணி பார்க்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எதிலெல்லாம் நீங்கள் தப்பு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நான் ஒரு புதிய ஆண்டை தொடங்க இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, எனக்கு புதிய ஒரு வாழ்க்கையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்து அவனிடத்திலேயே நாம் திரும்பி வந்துவிட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தம் சமுதாயத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீண்டு வந்து விடுங்கள். பாவ மன்னிப்பு தேடிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது, அவன் பக்கம் திரும்பிடணும். அவன் சொல்வதை நாம் கேட்க ஆரம்பிச்சிடணும், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சிடணும். இதுவரைக்கும் நம்ம அவனுடைய கட்டளையை மீறி விட்டோம், தௌபா செய்து விட்டோம். தௌபா செய்துவிட்டு அவன் பக்கம் நாம் மீண்டு விட வேண்டும் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், உண்மையில் என்னுடைய இறைவன் அவன் கருணை உள்ளவன், பேரன்பு மிக்கவன். எனவே நீங்கள் தௌபா செய்யுங்க, அவனிடத்திலே மீண்டு வாருங்க என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை 11வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து தஹரீம் 66வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஞாயுல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் அல்லாஹ்விடம் தூய்மையான பாவ மன்னிப்பை நீங்கள் தேடுங்கள். பாவ மன்னிப்பு எப்படி இருக்கணுமா? தூய்மையான முறையில் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அசா ரப்புக்கும் ஐயு கஃபிர் அன்கும் செய்ய ஆட்சிக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுடைய தவறுகளை உங்களுக்காக மன்னித்து விடுவான். ஒயுதுகிலக்கும் ஜன்னாத்தின், உங்களை சொர்க்கத்திலே அவன் பிரவேசிக்க செய்வான். தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நம்மளுடைய பாவ மன்னிப்பு எப்படி இருக்கணும்? தூய்மையான முறையில் இருக்கணும். தூய்மையான பாவ மன்னிப்புக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, பல்வேறு ஒழுங்குகள் இருக்கின்றன. என்ன? முதலாவதாக அல்லாஹ்வுக்காக என்று நாம் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். நான் இன்றைக்கி இந்த தவறில் இருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காகத்தான். ஏதோ அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து, அல்லது நான் இனிமேல் திருட முடியாது, அங்கே எல்லாம் செக்யூரிட்டி ஃபுல்லாக போட்டாங்க, அதனால் நான் இனிமேல் திருட மாட்டேன் என்பதற்காக, அல்லது திருடினால் என்னுடைய நற்பெயர் சமுதாயத்தில் கெட்டு போய்விடும் என்பதற்காக அல்ல. இப்படி சுயநலத்துக்காகவோ அல்லது வேறு வேறு காரணங்களுக்காகவோ பாவத்திலிருந்து விலகாமல் தூய்மையான முறையில் நான் அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன், நான் பாவத்திலிருந்து விலகி அவனிடத்தில் தௌபா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தூய்மையான முறையில் அந்த பாவ மன்னிப்பை நாம் தேட வேண்டும். இது முதலாவது விஷயம், ஒழுங்கு. ரெண்டாவது ஒழுங்கு என்ன? செய்த தவறுக்காக நாம் வருந்த வேண்டும். மூன்றாவது என்ன? பாவத்திலிருந்து உடனடியாக விலகிவிட வேண்டும். அந்த பாவத்தில் எதுவும் நாம் மிச்சம் வச்சிருக்க கூடாது. தௌபா செய்கிறோம்ல, இப்போ என்ன செய்ய? விலகு, அதிலிருந்து தூரம் ஒதுங்குரு, உடனடியாக விலகு, தூர விலகி விட வேண்டும். நாலாவதாக, இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்களை செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, உரிய நேரத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். தௌபாவை நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு போயிட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு படுக்கையில் படுத்துருவீங்க. அப்போ உங்களுக்கு ஆபத்துக்கு ஒரு ஆகா, இன்னும் சிறு நேரத்தில் நம்மளுடைய உயிர் பிரிஞ்சிருமே, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று அந்த நேரத்தில் நீ தௌபா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே உரிய நேரத்தில் அந்த தௌபா நடந்து விட வேண்டும். இந்த ஐந்தும் தூய்மையான தௌபாவுக்கான ஒழுங்குகள். இப்படி இந்த 5 ஒழுங்கை பேணி நாம் இந்த தௌபாவை நிறைவேற்ற வேண்டும். நம்மளுடைய கடந்த காலத்தில் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம், எத்தனை தொழுகைகளை பாழ்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பாவங்களை நாம் செய்திருக்கிறோம், எத்தனை மனிதர்களுக்கு குறிப்பாக பெற்றோருக்கு நாம் தொல்லை தந்திருக்கிறோம். இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து அல்லாஹ்வுக்காக தூய்மையான முறையில் பாவ மன்னிப்பு தேடி
அவன் பக்கமே நாம் திரும்ப வந்துவிட வேண்டும். இனி பாவங்கள் நடந்தால், நடக்கக்கூடாது என்றல்ல, நடந்தால் உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் தௌபாவை நாம் புதுப்பித்து கொண்டே வர வேண்டும். இந்த சூளுரை இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவதாக, இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்வையும் நாம் புதிதாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியது போல, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செய்வாங்க. அந்த துவாவில் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இறைவா, என்னுடைய தீனை எனக்கு நீ சரி செய்து தருவாயாக. அதுதான் என்னுடைய காரியங்களின் பாதுகாப்பு இருக்கிறது, என்னுடைய விவகாரத்தின் பாதுகாப்பு அதில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தீனை எனக்கு நீ சீர் செய்து கொடு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அடுத்து, வாஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி, என்னுடைய துன்யாவையும் நீ சரிப்படுத்தி கொடு, அதில் தான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது. வாஸ்லிஹ்லி ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி, என்னுடைய ஆகிரத்தையும் நீ சீர் செய்து கொடு, அதில் தான் என்னுடைய மறுமை இருக்கிறது. வஜஅலில் மௌத் வஜஅலில் ஹயாத ஜியாதத்தல் லி ஃபீ குல்லி கைர், என்னுடைய வாழ்க்கையை அதிகம் நன்மையை செய்யக்கூடியதாக எனக்கு ஆக்கிவை. வஜஅலில் மௌத்த ராஹத்தல் லி மின் குல்லி ஷர், என்னுடைய மரணத்தை அனைத்து தீங்குகளை விட்டும் தீமையை விட்டும் பாதுகாப்பானதாக ஆக்கிவை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துஆவிலே கேட்பார்கள். அந்த அடிப்படையில், இந்த 5 விஷயங்களினுடைய அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அது என்னங்கிறது என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆவை நாமும் கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்வை நாம் சீரமைத்து கொள்ளவும் வேண்டும். ஏன்னா துஆ செய்துவிட்டு நாம் பேசாமல் இருக்க முடியாது. நாம் ஸ்டெப்புகளை எடுத்து வைக்கணும், அதற்கான அடிகளை நாம் எடுத்து வைக்கணும். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு நாம் செல்லக்கூடிய பாதையை காட்டுவான், நம்மளுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான். இப்போ அதற்காக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? திருக்குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்புகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சமாவது நாம் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். தினசரி நான் என்ன செய்யணும், குர்ஆன் ஓதணும். அது சில ஆயத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை ஒரு நேரத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். எந்த நேரம் நமக்கு தோதுவான நேரமாக இருக்கும். 5 வக்து தொழுகைகள் இருக்கின்றன. எந்த தொழுகையில் நமக்கு குர்ஆன் ஓதி மற்ற தொழுகையெல்லாம் தொழுது விட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியே வரலாம், அல்லது அந்த இடத்த விட்டு நாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அப்படி ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தினசரி குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னு சொன்னால், இந்த திருக்குர்ஆனையும் அதனை படிப்பதிலும் தான் சமுதாயத்தினுடைய உயர்வே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி உடையவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான். கல்வின்னா என்ன கல்வி? இந்த குர்ஆனுடைய கல்வி. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னான். அவங்க தான் சிறந்தவன். இந்த மார்க்க கல்வியை படிப்பதில் தான் சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆனுடனான நம்மளுடைய தொடர்பை
இனி வரக்கூடிய காலங்களில் அதிகப்படுத்தி கொண்டே வர வேண்டும். இரண்டாவதாக தொழுகைகளை பேணி நாம் தொழுது வர வேண்டும். ஏன்னா முதல்ல தொழுகை தான் நம்ம இடத்துல விசாரிக்கப்பட போகிறது. மறுமையில் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒதுக்கிடுவான். கொண்டா அவன் தொழுகையை கொண்டா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அந்த தொழுகை சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெற்று விடுவான், நரகத்திலிருந்து தப்பி விடுவான். அது சரியாக அமையவில்லை என்று சொன்னால் வஹாப ஃபகத் ஹாப வஹசிர, அவன் தோற்று போய் விடுவான், பேரிழப்புக்கு ஆளாகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நசையில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொழுகைகளை நாம் முறையான பேணி வர வேண்டும். அல்லாஹ்வினுடைய இன்ன பிற கடமைகளையும் நாம் என்ன செய்யணும்? முறையாக நிறைவேற்ற வேண்டும். தான தர்மங்கள் செய்வது, நல்ல காரியங்களை செய்வது, பிறருக்கு உதவுவது, அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதற்கு என்ன வழி? இது போன்ற சபைகளை பயன்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகளை பயன்படுத்த வேண்டும். அங்கே உட்கார்ந்து மார்க்க விஷயங்களை கேட்டு அதன் மூலம் நம்மளுடைய அமல்களை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய மற்றொன்று. அடுத்து என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நாம் குறைத்து விட வேண்டும். எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நாம் தவிர்த்தால் மிகவும் சிறப்பானது. இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான், வலா தமுத்தன்ன ஐனைக். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நபியே, உம்முடைய 2 கண்களையும் நீ நீட்டாதே, நீ பார்க்காத. எங்க? இலாமா மத்தாயினா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும், அவர்களில் ஒரு சிலருக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஜஹரத் துன்யா, ஜஹரத்த ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களை நீ ஏறெடுத்தும் பார்க்காதே. சிலருக்கு நாம் கொடுத்துருக்குறோம், அதையெல்லாம் நீ கண்கொண்டு பார்க்காத, போய்கிட்டே இரு. நாம் ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம்? லி நஃப்தினகும் ஃபீஹி, அவர்களை சோதிப்பதற்காக, அதிலே சோதிப்பதற்காக கொடுத்துருக்கிறோம். என்னவோ அவர்கள் அல்லாஹ் பெரிய ஆட்களாக நல்லோர்களாக மதித்து விட்டான், அதனால் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறா அப்படின்னு நீ நினைக்காத. அது சோதனை. அவர்களை சோதித்து பார்ப்பதாக கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இல்லைன்னா மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் அந்த சோதனையை நமக்கு தரலை அப்படின்ட்டு போயிருங்க. அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். வரிசுக்கு ரப்பிக்க ஹைரு அபகா, உமது இறைவனுடைய ரிசுக் இருக்கிறதே, பாக்கியம், அதுதான் ஹைர், சிறந்தது, வாபுக்கா, நிலையானது அப்படின்னு அல்லாஹ் சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அதிகம் நாம் என்ன செய்யணும்? நல்ல அமல்களை செய்யணும், அடுத்தவருக்கு உதவி செய்யணும், தான தர்மங்களை செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னது போல, அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கள்ல, ஒரு மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்கின்றன. அவனுடைய செல்வம், அவனுடைய அமல், அவனுடைய உறவினர்கள். ஒன்று மட்டும் தங்கி விடுகிறது, மற்ற 2 திரும்பி விடுகிறது. அவனுடைய அமல் அங்கேயே தங்கிடும், மற்ற 2 திரும்பி வந்துவிடும். எனவே நம்மளுடைய அமல்தான் நம் கூட வரப்போவது. எனவே நம்மளுடைய அமல்களை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்வதற்காக மரணத்தை நாம் அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ஏன்னா ஒரு வருடம் கடந்து இருக்கிறது என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்மளுடைய வாழ்நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. கடந்த காலத்தில் நம்மோடு பயணித்தவர்கள் இப்போது இல்லை. அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கணும். அப்படி எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு அந்த பயம் வரும். இதுதானே நமக்கும். எனவே நாம் மரணத்தை அதிகம் நாம் நினைவு கூற வேண்டும். ஏன்னா குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டியிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த புதிய வருடம் நமக்கு மரணத்தை நினைவுபடுத்துகிறது என்ற வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே கடந்த காலத்தில் நாம் செய்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போச்சு, அப்படி எடுத்துக்கிடுவோம். நம்மளுடைய பக்கங்கள் மூடப்பட்டு விட்டன, அப்படி வச்சுக்கிடுவோம். இனி புதிய அத்தியாயம், புதிய பக்கங்கள் நமக்காக இப்போது திறந்திருக்கிறாங்க. இப்போ அதில் நாம் என்ன எழுத போகிறோம், அதை நாம் இப்போ யோசித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய தொழுகைகள் சரியாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது அது சரியாக இருக்க வேண்டும். பிதஅத்துக்கள், அனாச்சாரங்கள் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஹராமான விஷயங்கள் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், அதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் தீமைகளை, ஷிர்க்கை, பாவங்களை தவிர்த்து நல்ல அமல்களை நம்மளுடைய புத்தகத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என வேண்டி ஒரு அறிவிப்பை செய்து நான் முடித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய வியாழன், வெள்ளி இந்த 2 தினமும் முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 வருகிறது. ஆஷூரா தினம் 10வது நாள் ஆஷூரா தினம். அதற்கு முந்தைய நாள் 9வது நாள், அது வியாழக்கிழமை. 10வது நாள் வெள்ளிக்கிழமை. இந்த 2 கிழமைகளையும் நாம் நோன்பு நோக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த நோன்பு முந்தைய ஒரு வருடத்து பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு இந்த பள்ளிவாசலில் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஜமாத்துக்கு நீங்கள் உதவணும். நாங்கள் 2 நாள் தானேங்கன்னா ஏன் சார்பாக இந்த நோன்பு திறக்க ஏற்பாடை செய்யுங்க. மொத்த மனிதர்களுமா வந்து கலந்து கொள்ள போகிறாங்க இல்லை, ரமதான் மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு 60 பேர் மிஞ்சி போனால் 100 பேர் வருவாங்க. இந்த 100 பேருக்கு என்ன செலவாகும்? அது 1 பேரோ 2 பேரோ முன் வந்து இந்த செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் 2 பேர் ஏற்றுக்கிறோம், நாங்கள் 3 பேர் ஏற்றுக்கிறோம், நீங்கள் போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முன் வாங்க. எல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு துணை செய்வானாக, உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله